ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கோஸும் சேர்த்துக்கலாம். இப்போ பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நம்ம 1/4 கப் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி கொடுங்க. நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் ரெடி.